அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் உண்டு. இந்த சங்குநாதம் அப்படிங்கிறது ஒலித்தது அப்படின்னா ஏதோ ஒரு அபசகுனம் மாதிரி நம்ம கருதுகிறோம் இல்லையா? அதை பற்றி தான் ஒரு சின்ன விளக்கம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சங்கு ஊதுறது அப்படின்னு கிடையாது, சங்குநாதம் எழுப்புதல் அப்படின்ட்டு அதை மங்களகரமாக சொல்லணும். சங்குக்குள்ளே ஒளிந்திருக்க நாதத்தை வெளியே கொண்டு வர்றது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த இயற்கையில் எந்த சப்தம் ஏற்பட்டாலும் சரி, எந்த நாதம் ஏற்பட்டாலும் சரி, அதனோட அந்த ஒளியை உற்று நோக்கினோம் அப்படின்னா ஓம்கார பொருளை குறிக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். அதோட அதிர்வுகள் அப்படிங்கிறது இயற்கையாக உண்டாகக்கூடிய சப்தத்தை நாம் சொல்கின்றோம். அது இறைவனோட குரல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்படி இயற்கையான ஒரு சில பொருட்களில் அந்த நாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அதில் ரொம்ப முக்கியமான பொருள் அப்படிங்கிறது சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சங்குக்குள்ளே ஒரு ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உற்று நோக்கும் போது அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்மளால் உணர முடியும். அதே போல் ரொம்ப அமைதியான இடத்துல காற்று வீசும் போது அந்த ஓசையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓம்ங்கிறத குறிக்கிற வகையில் இருக்கும். இது இயற்கையோட அதிசயம் அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த உலகமே அந்த நாதத்தில் தானே இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம சொல்ல வந்ததுக்கு வருவோம். வீட்டில் மணி அடித்து சாமி கும்பிடலாமா? வீட்டில் சங்கு ஊதி சாமி கும்பிடலாமா? சங்கு எப்போதெல்லாம் ஊத வேண்டும் அப்படிங்கிற சில குழப்பங்கள் இருக்கின்றன அல்லவா? அதற்கு ஒரு தெளிவான விடையைத்தான் நாம் சொல்ல இருக்கின்றோம். மணி அடித்து கட்டாயமாக வீட்டில் சாமி கும்பிடுங்கள். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் மணி அடிக்காதன்னு. கிடையவே கிடையாது. வீட்டில் மணி அடித்து சாமி கும்பிடுங்கள். அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அந்த வைப்ரேஷன், அதாவது மணி அடிக்கும் போது எழுகின்ற ஓசை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சக்கரம், நம்ம மூலாதாரத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஞா வரலும் இருக்கிற எல்லா சக்கரங்களையும் அலர்ட் பண்ணி கொடுக்கும் அந்த மணி ஓசை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் கோவில்களில் மணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் அடிக்கிற மணி கூட ஒலி ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த உணர்தல் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். நீங்கள் கோவிலில் போய் இருக்கிற அந்த பெரிய மணி அடிங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 செகண்டுக்கு அந்த ஓசையானது அங்கேயே இருக்கும். அடித்த அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப பொறுமையாக உற்று நோக்குனீங்கன்னா கவனிச்சுக்கலாம். அந்த வெண்கல மணி ஓசைக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. அதனால தான் சொல்லுவாங்க வீட்லேயுமே மணி அடித்து சாமி கும்பிடலாம். வீட்டில் அந்த ஓசை பரவ வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம எதிர்மறை சிந்தனைகள்லேயே இருக்கமா, அதனால் அங்கே அந்த அதிர்வுகள் உண்டாகத்தான் செய்யும். அந்த அதிர்வுகள் எல்லாம் போக்க வேண்டும் அப்படின்னா மணி அடித்து வீட்டில் சாமி கும்பிடலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே போல் சங்குநாதம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான தேவ ஓசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ கைலாய வாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு வாசிக்கும் போது அதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா அது சங்கு தான். ஒரு பூஜை ஆரம்பிக்கணும்னாலும் அந்த சங்குநாதத்தை எழுப்பி தான் பூஜை ஆரம்பிப்பாங்க. அதே போல் அந்த பூஜை நிறைவு பெறுகிறது அப்படிங்கும் போது அந்த சங்குநாதத்தோடு தான் நிறைவு பெறும். இன்னும் இடையில அந்த மந்திரங்கள் சொல்லும் போது, திருமுறைகள் பாடும்போது மட்டும் சங்குநாதம் எழுப்ப வேண்டாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அதுக்கு இடையூறு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி நீங்கள் எப்போவுமே சங்குநாதத்தை எழுப்பலாம். அது மங்கள ஓசை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே மங்கள ஓசை. மணி அடிக்கிறதும் சரி, சங்குநாதம் எழுப்புறதும் சரி, இதெல்லாம் மங்கள ஓசை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, போகிற போக்கில் நிறைய பேர் சொல்லிட்டு போடுறாங்க, போகிறப்ப நாமம் போட்டுவிட்டு போயிடுவான், பட்டை அடித்து விட்டுருவான் அப்படிங்க. என்ன வார்த்தை அப்படின்ட்டு எனக்கு புரியல. இதெல்லாம் மங்களத்தோட உச்சம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதாவது அந்த நாமமிடுதல் அப்படிங்கிறதும் சரி, நம்ம நெத்தியில் திருநீர் அந்த பட்டையாக தரிக்கிறதும் சரி, அது உயர்ந்த கோட்பாடுகளை உடையது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? எல்லாமே மண்ணுக்கு தான் அப்படிங்கிறத உணர்த்துறது, எல்லாமே சாம்பல் தான் அப்படின்னு உணர்த்துறது, வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்துவது நாமமிடுதலும் அதே போல் பட்டை தரித்தலும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஏன்னா நிறைய கிண்டலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதோட தாற்பயத்தை உணர்ந்து கொண்டு அதனோட அறிவியல் அல்லது அவங்க சொல்கிற மாதிரி சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னா, விபூதியை நீ குழைச்சி பூசுன அப்படிங்கும்போது உள்ளே இருக்க நீரையெல்லாம் இழுக்கிறது, தலையில் நீர் கோர்த்தல் அப்படிங்கிறதே இருக்காது. அதே போல் நாமமிடுதலும் அதற்காகவே செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஆன்மீகத்தோடு சேர்ந்த அறிவியலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். அது என்னமோ ஏமாத்துறதுக்காக அந்த வார்த்தையை கொண்டு போயிட்டாங்க. தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். ஆன்மீகத்தில் இருப்பது எல்லாம் இன்று நேற்று வந்தது அல்ல.
அன்று சித்தர்களும் ஞானிகளும் இந்த உடலுக்கு எது நன்மையோ அதை ஆன்மீகத்தின் வழியாக மனித குலத்திற்கு எடுத்து இயம்பினார்கள். அதன் ஒரு பகுதி தான் திருநீரை பட்டையாக தெரித்தலும் நாமமிடுதலும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நாமமிடுதலும் பட்டையிடுதலும் நெற்றியில் மட்டுமல்ல, அங்கங்களில் சில இடங்களில் தரிக்க வேண்டும் என்று உறுதியாக கூறுகிறார்கள். காரணம், எல்லா மூட்டுகள்லையும் நீர் கோர்த்துது அப்படின்னா பிரச்சனை வரும். அதிலிருந்து வெளியே வரணும் அல்லது அந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா இத்தனை இடங்களில் நாமம் தரிக்கணும், இத்தனை இடங்களில் விபூதி பட்டையாக இடணும் அப்படிங்கிறது அது சாஸ்திரத்திலையும் ஐதீகத்திலையும் கொண்டு வந்தாங்க. மனித உடலின் இயக்கத்தை சரி பண்ணுவதில் ஆன்மீகம் முதன்மையான இடத்தை வகித்தது, இன்றும் வகிக்கிறது அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ சில பேர் திரித்து கூறுவதின் காரணமாக அந்த பழக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு விடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சிறிய வயது முதலே குழந்தைகளுக்கு திருநீரிடும் பழக்கமும் நாமமிடும் பழக்கத்தையும் சொல்லி வளர்க்க வேண்டும். அது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறத விட அவர்களின் அறிவு சிந்தனையும் தூண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ இனிமேல் வீட்டில் மணி அடித்து சாமி கும்பிடலாமா? கட்டாயமாக கும்பிடலாம். சங்குநாதம் எழுப்பலாமா? கட்டாயமாக எழுப்பலாம். நெற்றி நிறைய விபூதி பூசலாமா? கட்டாயம் தரிக்கலாம். அதே போல் நாமம் இடலாமா? கட்டாயம் இடலாம். இதை மனசில் எப்பவுமே வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. முடிந்த அளவுக்கு சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு இதை பற்றின ஒரு தெளிவை உண்டாக்குங்கள். அவர்களின் மனதில் இதை பற்றிய ஒரு புரிதல் உண்டாக வேண்டும். இதெல்லாம் நம்ம பாரம்பரியம், நம்மளோட கலாச்சாரம். இதிலிருந்து நம்ம விடுபடத்தான் நம்ம இயல்பான வாழ்க்கையிலிருந்தே தனித்து போகின்றோம். பல நோய் நொடிகளுக்கு ஆட்படுகின்றோம். இன்னும் நிறைய நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கிறத விட்டு விலக தான் நம்மளுக்கு பிரச்சனைகளே வருது. அதனால் நாம் சார்ந்த நம்பிக்கைகள், ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை பற்றி தேடுங்க. உடனே மூட நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டாம். எல்லாமே மூட நம்பிக்கையாக இருக்காது. கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பெரியோர்கள் கூறியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. சில மூட நம்பிக்கைகளும் இடையை சொருகல்களாக இருக்கத்தான் செய்யும். அதனால தான் சொல்கிறது, தேடினீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதை எடுத்து வெளி உலகத்துக்கு சொல்லலாம். அவர்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் பொழுது. இல்லை அதில் ஒரு அர்த்தமே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பொது வெளியில் அதை பற்றி விவாதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, வேற யார்கிட்ட இருந்தாவது அதற்கான விடை கிடைக்கக்கூடும். அப்படியும் இல்லை அப்படிங்கும் போது தான் அதை சற்றே தள்ளி வைக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு முறையையும் எந்த ஒரு பாரம்பரிய முறையையும் எடுத்ததுமே இது மூட நம்பிக்கைன்னு சொல்லும் முத்திரை குத்தி அந்நியத்துவமாக்காதீர்கள். இந்த பாரத மண்ணுக்குன்னு ஒரு பெருமை உண்டு. இந்த பாரத மண் எல்லாத்தையும் மனிதனோட ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் நம்ம ஆன்மா சம்பந்தமாகவும் தான் கொண்டு வந்திருக்குமே தவிர அவன் ஆடம்பரத்திற்காக எதையும் கொண்டு வந்திருக்காது. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிறது தான். இறைவனை வணங்குவதற்கு கூட அவரோட அருள் வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. நம்மதில் நிறைய பேர் இருப்பாங்க, நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு தினமும் கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை காணக்கூடியவர்கள் இருக்க செய்வார்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த இறைவனோட பெரும் கருணையானது கிடைத்திருக்கிறது. சிவபெருமானோட பெரும் கருணையானது அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ சில பேர் நாத்திகம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை கோயிலுக்குள்ளே என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கான பர்மிஷன் அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நிதர்சனமாக நம்ம காண வேண்டிய உண்மை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜென்மம் அப்படிங்கிறது எத்தனை தடவை திரும்ப வரும்னு சொல்ல முடியாது. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருக்கமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அசையும் அசையா பொருட்களாக பல பிறவிகளை எடுத்து விட்டாலும் இந்த பிறவி அப்படிங்கிறது எத்தனாவது பிறவி, இதுக்கப்புறம் நமக்கு இருக்குமா, அந்த இறைவனை சேவிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. கிடைக்கப்பெற்ற இந்த ஒரு பிறவியை சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் அவரை சரணடைய முற்படும் போது நமக்கு வாழ்க்கைக்கான தெளிவு பிறக்கிறது. நம் உள்ளே இருக்கின்ற அஞ்ஞானமானது விலகுகின்றது. அதன் மூலமாக மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றது. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. குல தெய்வம் அப்படின்னு சொன்னாலே உண்மையாகவே நம்ம மனசு சில நேரத்தில் ஒரு சந்தோஷத்துக்கு போகும். காரணம், அந்த தெய்வம் நம்முடனே இருப்பதை நம்மால் எப்பொழுதுமே உணர முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு பெரிதாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. எப்போதுமே அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை அல்லது பெயரை நம்ம உச்சரித்து கொண்டிருந்தாலே குலதெய்வம் நம்முடனே இருந்து நமக்கு நல்வாழ்க்கையை அருள்வார்கள். அப்படின்னா
அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்மளால் முடியுது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு போய்விட வேண்டும். இது நமக்கு நல்லா தெரிஞ்சது. போகும்போது அங்கே இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதும், போகும்போது நம்ம மாவிளக்கு போட்டு கொண்டு போய் அங்கே நம்ம பூஜை செய்வதும் வந்துட்டு ரொம்ப உத்தமம். அந்த குலதெய்வத்தினுடைய அருளை பூரணமாக பெறுவதற்கு இதெல்லாம் வழிகள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லேயே குலதெய்வத்தோட படத்தை வச்சு பூஜை செய்வாங்க. அது ரொம்ப அற்புதமானது. சரி, இப்போ இந்த குலதெய்வ சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கணிச்சோன்னா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம குலதெய்வத்தை வழிபடாமலையோ அல்லது குலதெய்வத்தை நிந்தித்தோ குலதெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யாமல் இருந்ததாலோ இந்த ஜென்மத்தில் அந்த பிரச்சனை, அதாவது குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் காணப்படும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். லக்னத்தில் சுக்கிரனோ அல்லது லக்னாதிபதியுடன் சுக்கிரன் இணைந்திருக்கும் போது அந்த குலதெய்வ சாபம் இருப்பதாக குறிப்பிடுவார்கள். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவு முறைகளால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது, நண்பர்கள் வட்டத்தினாலும் எந்த உதவியும் கிடைக்காது, மனது ஒரு நிலைப்பாட்டிலேயே இருக்கவே இருக்காது, ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாங்க, எந்த தொழிலை தொட்டாலும் அதில் மேன்மை அடைய முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். சரியான வாழ்க்கை அமைந்திருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இப்போ இருக்க குலதெய்வம் இல்லை, போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாக வந்தது. சரி, அதை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னா, கண்டிப்பாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாதம் ஒரு முறை குலதெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு 11 விளக்கு போடுங்க. இப்போ அம்பிகையாக இருக்காங்க அப்படின்னா 11 நெய் விளக்கு ஏற்றுங்க. அதே காவல் தெய்வமாக ஆண் தெய்வமாக இருக்கிறார்களாம் 11 எண்ணெய் விளக்கு, அதாவது எள்ளெண்ணெய் சொல்லுவோம்ல, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி மனதார வழிபடுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5-6 நபர்களுக்காவது அன்னதானம் செய்துவாங்க. குலதெய்வத்தின் பெயரால் நிறைய பேத்துக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. காலையில் எந்திரிச்சதுமே குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. இரவு தூங்கும் போதும் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம தூங்க போகணும். இந்த மாதிரி சில விஷயங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய கருணையை பெற முடியும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், குலதெய்வத்தினுடைய ஆலய பராமரிப்பு அப்படிங்கிறத செய்து வந்தாலோ, பிளவுபட்டு கிடக்கக்கூடிய பங்காளிகளை ஒன்று திரட்டி அந்த குலதெய்வ வழிபாட்டை உறுதி செய்தாலோ குலதெய்வத்தினுடைய அந்த பூரணமான அருளை நம்மால பெற முடியும். அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நம் படிப்படியாக வெளிவருவதை உங்களால் உணர முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, குலதெய்வத்தை வழிபடாமல் இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை மாற்றி வழிபட்டாலும் சரி, தவறான வகைன்னா என்னன்னா, நமக்கு தெரியல, ஒரு 2-3 தலைமுறையாக விட்டாச்சு, அதுக்கப்புறமா ஒரு குலதெய்வத்தை எடுத்து வழிபடுறோம் அப்படிங்கும் போது அது சில பேர் வேற குலதெய்வத்தை எடுத்து வழிபட்டாலும் அந்த பிரச்சனைகள் வர செய்யும் அப்படிம்பாங்க. அதனால சரியாக கண்டறிஞ்சு நம்முடைய குலதெய்வத்தை வழிபடுகின்றோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் மீண்டு வர முடியும். அந்த வீட்டில் திருமணமாகாமல் இருக்கின்ற கன்னிக்கோ அல்லது ஆண் குழந்தைகளுக்கோ விரைவில் திருமணமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலை வாய்ப்புகளில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் போது அதெல்லாம் தீர்வு கிடைக்கும். இன்னும் அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள். இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த குலதெய்வ வழிபாடு அவசியமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மனிதன் பணத்திலே உயர்ந்து விட்டாலோ, பதவியிலே உயர்ந்து விட்டாலோ, அந்தஸ்திலே உயர்ந்து விட்டாலோ அனைத்தையும் கேள்வி கேட்கக்கூடியவராக மாறுகின்றார். ஒரு காலகட்டத்திலே முடியவில்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். அதாவது உடலால் அனைத்து சக்தியும் இழந்து விடுகிறார். அப்படிங்கும் போது அந்த இறைவனின் துணையை நாட ஆரம்பிப்பார். அப்பொழுதுதான் அந்த குலதெய்வத்தினுடைய அருமை அப்படிங்கிறது புரிய வரும். அதனால் நம்ம தான் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக குலதெய்வ வழிபாட்டை பற்றி தவறாக பேசுகிறதோ அல்லது வேண்டாம் என்று பேசுவதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுதல் நலம். இது அவரவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை இல்லை, இது நம்முடைய ஆணிவேர் மாதிரி. இதை நம்ம பிடிச்சுக்கிறதும் பிடிக்காததும் அவங்கவங்க இஷ்டம். நம்ம சொல்கிறது இது வேற்றுமைக்காக குலதெய்வம் அல்ல, எனது குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ட்டு ஒரு தெய்வம் சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த தெய்வங்களில் பெரு தெய்வம் சிறு தெய்வம் இல்லை, முக்திக்காக நம்ம ஒரு இறைவனை வழிபடுறோம்னாலும் அந்த இறைவனுடைய கருணையை பெற்றதன் காரணமாகத்தான் இந்த குலதெய்வத்தை நாம் பிடித்திருப்போம். இந்த குலதெய்வம் நமக்கு அந்த முக்தியை அடைவதற்கான வழியை காட்டும். அப்போ தான் நமக்கு உணர வரும் சில நேரங்களில் இந்த குலதெய்வத்துடைய அருமை.
குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நம்மளால் எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அடியேன் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரின்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு உன்னத நிலை இறைதான் எல்லாம் அப்படின்னு வரும்போது மனசில் எதுவுமே இருக்காது. அப்போ குலதெய்வம், பெருதெய்வம், சிறு தெய்வங்கிற வேறுபாடே இல்லாமல் எல்லா தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் ஆரம்ப காலத்து கட்டத்தில் இந்த தெய்வத்தினுடைய அருமைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது குலதெய்வத்தின் மூலமாக தான் முடியும். அந்த இடத்துல போய் நம்ம நின்றுக்கிட்டு அம்மா இதை கொடு, அப்பா இதை கொடு அப்படின்னு நம்ம கேட்கும்போது குழந்தைகளுக்கு தாய் தந்தை கொடுப்பது போல நம்ம கேட்பதை தேவையானவற்றை எடுத்து கொடுப்பாங்க. அதன் மூலமாக அனுபவம் கிடைக்கின்றது. அதனை பிடித்து கொண்டு ஒரு நிலையை நாம் அடையும் பொழுது அந்த பிறவியில்லா நிலை அப்படிங்கிறத அடையணும் அப்படிங்கும் போது அதற்கு சில பயிற்சிகளை நாம் செய்தாக வேண்டும், சில மந்திரங்களை உச்சரித்தாக வேண்டும். அந்த மந்திரங்கள் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று இருந்தாலும் கூட அதற்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும். அப்படி போனோம் அப்படின்னா அந்த இறையாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. இதில் நிறைய பேர்த்துக்கு அனுபவம் இருந்திருக்கும். இந்த குலதெய்வத்தினால் நாம் நிறைய பலனடைந்திருப்போம். அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதன் செய்வதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவந்து மென்மேலும் உயர்வதை நம் கண்கூடாகவே காண முடியும். அடியார்களே, கண்டிப்பாக இது குறித்தன கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.